தமிழ்நாட்டில் லாரி ஓட்டுநர்களிடம் போலி வசூலிப்பாளர்கள் அடாவடியாக பணம் வசூலிப்பதாக இ-வாகன் சேவை அமைப்பின் தலைவர் கணேஷ்குமார் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் உரிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களுடன் தனது குற்றச்சாட்டை முன்வைத்தார். சம்பந்தப்பட்ட போலியான நபர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எங்களுக்கு அடிக்கடி நிறைய புகார்கள் வந்துகிட்டு இருந்தது. லாரி உரிமையாளர் தரப்புல இருந்தோம், லாரி ஓட்டுநர்கள் தரப்புல இருந்தோம். தமிழ்நாடுக்குள்ள நகராட்சி, ஊராட்சி, கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற இடத்துல தேர்ட் பர்சன் மாநகராட்சிங்கிற பேர்ல போலியா ஒரு ரசீதை கொடுத்து சரக்கு இறக்க வர அப்படின்னா நீ கண்டிப்பா எங்களுக்கு 150 to 200 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தொடர்கதையா வந்துகிட்டே இருந்தது. ராணிப்பேட்டை ஊர்ல ஒப்பந்ததார் 2 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த 2 பேருமே எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒப்பந்ததார் ராணிப்பேட்டையில ஒரு லாரிக்கு 200 ரூபா, இன்னொரு ஒப்பந்ததார் 150 ரூபான்னு எடுத்திருக்காரு. அப்படி மாநகராட்சியிலேருந்து ஒரு உண்மையிலே டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஒரே ரசீதில் ஒரு நபர் 150 ரூபா வாங்குறாரு, ஒரு நபர் 200 ரூபா வாங்குறாரு. ஸோ இது எந்த விதமான நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இது முழுமையாக லாரி உரிமையாளர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயப்படுத்தி வாங்கப்படுது. யாரும் தேர்ட் பர்சன் போலியாக ரசீது அடிச்சுட்டு விடிய காலையில் லாரி கிட்ட வாங்குறது தவறு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம்.